ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 45ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நம்முடைய தேசத்திலே பார்க்கின்றதான பொழுது பலவிதமான சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு காணப்படுகிறது. பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மத்தியிலே பலவிதமான தீமையான செயல்கள் நடக்கிறது. பலவிதமான செய்திகளை அன்றாட நாள் வாழ்க்கையில் நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு யுத்தத்தினுடைய சூழலில் அகப்பட்டதான ஒரு கர்ப்பிணி தாய் தன்னுடைய கை கால்கள் இழந்த சூழ்நிலையில் கதறி கதறி அழுது தன்னுடைய குழந்தையை பிரசவித்து விட்டு இறந்து விட்டதை கேள்விப்பட்ட போது ஆடி போகாதவர்களே இல்லை. அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏற்படும் பலவிதமான ஏமாற்றங்களும் தோல்விகளும் அநேகர் இடறிப்போகிற அளவுக்கு நாட்கள் அமைந்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நமக்குள்ளாக காணப்படுகிற ஒரு சில கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழும்பதான் செய்கிறது. இவைகளெல்லாம் நடைபெறும் பொழுது கர்த்தருடைய நீதியுள்ள செங்கோல் எங்கே இருக்கிறது? அவருடைய ஆளுகை, அவருடைய கட்டுப்பாடு யாவும் நாட்களில் குலைந்து போய்விட்டதா என்கிறதான ஒரு கேள்வியானது மனிதருடைய உள்ளத்திலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. கேள்விகள் எழும்புகிறதான பொழுது மறுபக்கத்திலிருந்து கேள்விகள் எழும்பலாம் என்பதையும் நாம் எதிர்பார்க்க வேண்டும். நாம் எங்கே நான் மீட்டுக்கொண்ட என் ஜனங்கள், என் மக்கள் எங்கே என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். என்னுடைய பிரதிநிதிகளாக உலகில் ஏற்படுத்திய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி எழுப்பினார். நம்முடைய பதில் என்னவாய் இருக்கும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். அப்படி இருந்தும் பல முறை தண்டிக்கப்பட்டார்கள், பல தடவை புறஜாதியாரால் ஒடுக்கப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், ஏன் நாடு கடத்தப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் இவர்களெல்லாம் கைவிட்டு விட்டாராம், அல்லது கர்த்தரால் தாம் மீட்டுக்கொண்ட ஜனத்தை பாதுகாக்க முடியாமல் அவர்கள் தோற்று போய் விட்டாரா? கர்த்தர் எவ்வளவு அன்பும் இரக்கமும் உள்ளவரோ அந்த அளவுக்கு நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர் என்பதை நாம் அநேக நேரங்களில் மறந்து போய் விடுகிறோம். அவர் நம்மை அரவணைக்கிறவர், அதே சமயம் நம்மை கண்டிப்பாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இது அழிவுக்காக அல்ல, தம்முடைய பிள்ளைகள் தம்மிடம் மனம் திரும்ப கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை வேதனைகளை தருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் அது அழியாதது. அவருடைய செங்கோலுடைய நீதி ஒரு நாள் மங்கி போகாது. மனம் தடுமாறி போதெல்லாம் அவருடைய நீதியின் செங்கோலை ஒவ்வொரு நாட்களும் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் எப்போதும் அது காணப்படுகிறது. இனிமேலும் அது அப்படித்தான் காணப்படும். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதவசனம் சொல்லுகிறபடி தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. இந்த உலகத்தில் பல மனிதர்களும் ராஜாக்கள் யார் ஆண்டாலும் நம்முடைய ராஜாவா இருக்கிற தேவாதி தேவன் அவர் நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் வாசம் பண்ணும். அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. அதை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு விசுவாச ஓட்டத்தில் அவருக்கென்று ஓடுவோம், அவருக்கென்று ஜீவிப்போம், தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு போகிறதான பொழுது நிச்சயம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கா நன்றி அப்பா. உம்முடைய நீதியின் செங்கோலை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் நோக்கி பார்க்க தகப்பனே, நாட்களில் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதியில நாங்கள் நடந்து உம்முடைய சித்தம் செய்வதற்கும் உம்முடைய நீதியுள்ள அந்த செங்கோல் நாள் எங்களை நடக்க பண்ணி எங்களை கைவிடாமல் தகப்பனே ஒவ்வொரு நாட்களும் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.